ஹாய் ஹலோ மக்களே, ரைஸ் டைம் அஃபிஷியல் நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ஆடு வளர்க்குறவங்கள பற்றி நம்ம தம்பி தான் பெத்துசாமி சூப்பராக பேசியிருந்தாப்புல. வீடியோ அவர் என்னென்ன கஷ்டப்பட்டாப்புல அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தார். இப்போ இன்னொரு பார்ட் 2, அதாவது அது வீடியோவோட பார்ட் 2 ஒன்று இருக்குது. அழகர் சாமி அண்ணன் அப்படின்றவர் ஒரு சீனியாரிட்டி, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக அந்த ஆடு மேய்க்கிறதுல இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்படி அவரோட அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்பினார். ஆசைப்பட்டதுனால இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இவன் என்னடா புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வீடியோவை போடுறான் அப்படின்னு மட்டும் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. என்னால் முடிஞ்ச வரையும் நான் எங்கே போகிறனோ, எங்கெங்கே போய் என்னென்ன கிடைக்குதோ அந்த மாதிரி வீடியோக்குள்ளே நான் என்னால் அப்லோட் பண்ண முடியுது. வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. உங்கள் பேர் என்னண்ணே? என் பேர் அழகுசாமி. அழகர் சாமியா? ஆமாம். அண்ணே, ஆடு இவ்வளோ ஆடு இருக்கு, ஆடெல்லாம் உங்கள் தானா? ஆடு உங்களை மாதிரி ஒரு ஓனர் வாங்கி விட்டுருக்காரு. ஓகே. அப்படி நாங்கள் ஒரு வருமானம் பண்ணிக்கிருக்கோம். எத்தனை வருஷமா நீங்கள் ஆடு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் மேய்ச்சிருப்பேன். 50 வருஷமா மேய்க்கிறீங்களா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த தொழிலில், அதாவது இந்த ஆடு வளர்ப்பு, ஆடு மேய்ச்சல், இந்த இதில் எப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இது இன்வால்வ் ஆனீங்க? ஒரு 8-9 வயசுல நான் சம்பளத்துக்கு வந்துட்டேன். 9 வயசுல? 9 வயசுலேயே. அப்படியாண்ணா? ஆமாம். அப்போ எனக்கு சம்பளம் எவ்வளோன்னு தெரியுமா? 100 ரூபா. 100 ரூபா? ஆமாம். ஒரு நாளைக்கா இல்லை வருஷத்துக்கு? 12 மாதத்துக்கு 100 ரூபா. வருஷத்துக்கு 100 ரூபாவா? ஆமாம். அப்படிலாம் கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி குடிக்க கூட கஞ்சி இல்லாம ரொம்ப வறுமை கோட்டில் வாழ்ந்து, அப்பவே என் பள்ளிக்கூடம் எந்த மோப்பு இருக்குன்னு எனக்கு தெரியாது. பள்ளிக்கூடம் போகல. ஓகே. அப்ப கை நாட்டி தான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஓகே. அப்ப இருக்க கொஞ்சம் மண்டையில கொஞ்சம் வேலை மூளை செய்வேன். அதை கொஞ்சம் கையெழுத்து போட, ஒரு படிப்பு படிக்க, இப்படிமா ஆயிடுச்சு. ஆனா இப்ப கொஞ்சம் அதான் நீங்க ஸ்மார்ட் போன் எல்லாம் இப்ப வச்சிருக்கத பார்த்தேன். கையில ஸ்மார்ட் போன் எல்லாம் வச்சு நீங்க படிக்கவே இல்லைன்றீங்க, ஆனா போன் எல்லாம் இது அதைத்தான் சொல்லல. இப்ப அந்த ஒரு வாய்ப்பாடு மாதிரி வாங்கி படிச்சு அந்த எழுத்துக்களை புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா. இப்ப யார்ட்டையுமே போய் இந்த பஸ் போர்டு கேட்டாலுமே ஒரு நல்லவன் சொல்லுவேன். ஆமா. ஒரு நல்ல மனிதன் சொல்லுவேன். ஏய் போய் அப்படி வெள்ளஞ்சலியமா இருக்க, பஸ் போர்டு தெரியாம இருக்கு கேட்கிற அப்படிம்பேன். என்ன அது உண்மைதானே தம்பி? ஆமா. அப்படி காலங்கள்ல இப்படிதான் ஒரு இதை நல்ல ஒரு இது பண்ணி செயல்பட்டு நான் அந்த ஊருக்கு, எங்க ஊரு ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். சொந்த ஊர் இப்ப சாயல்குடி பக்கத்துல எஸ் வாகைக்குளம். ஆமா. இப்ப நீங்க மதுரையில இருக்கீங்க. ஆமா. அங்க இருந்து எப்படி உங்களுக்கு பழக்கம்? அங்க இருந்து இப்படித்தான் உங்களை தொட்டு ஒவ்வொரு தொட்டு இந்த பொக்கமுட்டியில ஒரு அடைக்கலம் கொடுத்தாங்க எனக்கு. நாங்க ஒரு அடைக்கலமா இப்ப ஆளுகளை பழகி செஞ்சு ஒரு உங்களை மாதிரி ஆளுகிட்ட ஒரு ஓனரை பிடிச்சி ஒரு ஆடை வாங்கி விட்டு அதுல இருந்து மேய்ச்சி சொந்த ஆள் ஆக்கினேன். அப்படிங்களா? ஆமா. மேய்ச்சி முதல்ல பூரா அடைச்சி அவன் வாங்கி விட்டு முதல்ல பூரா அடைச்சிட்டு இருக்கிற ஆளு பாரு அப்ப என்னத்தே பசியாம கஞ்சி குடிக்கிறான் ஆண்ட முடிச்சல. ஆமா. சரிண்ணா. ஆனா இப்ப நீங்க அங்க ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் உங்க ஊர் இருக்கு அப்படின்னீங்க. உங்க குடும்பம் எல்லாம் இப்ப அங்கதான் இருக்கா இல்ல இங்க இருக்கா? இங்கதான் இருக்கு. அங்க நம்ம இங்க இருக்கல குடும்பம், அங்க இப்படி இருப்பாங்க. இங்கதான் நாங்க எந்தெந்த ஊருக்கு போனோமோ அந்தந்த ஊருக்குள்ள எங்க குடும்பம் வந்துறேன். குடும்பத்தை கூட்டுட்டே போயிடுவீங்க. ஆமா. ஆனா அப்படி போகும்போது பிள்ளைங்க எல்லாம் படிக்கும்ல, அந்த படிப்புக்கு ஆசிரியர் சேர்த்துட்டு இல்லையா? அவ ஒரு 6ஆவதுக்கு மேல போகல. அப்பா சொந்தம் தூரத்திருக்குன்னு சொல்லி அங்க ஊர்லயே விட்டு வந்துருவான். ஒரு 5 முடிச்ச உடனே 6ஆவது சேர்க்க முடியாது, ஏதாச்சும் ஒரு ஸ்கூல் நல்ல ஸ்கூலா பார்த்து சேர்த்து அவங்க ஆசிரியர் தங்கி படிக்கிற மாதிரி ஒரு படிப்பு கல்வி. எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி ராஜீவ்காந்தி எடுத்த ஊரில் எனக்கு கல்யாணம் பண்ணது அப்பயே. ஆமா. ராஜீவ்காந்தி சாகராரு எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் இருக்கேன். 3 நாள் 10 நாள் இருக்கேன். 10 நாள் இருக்கு. ஆமா. அந்த வருஷம் எனக்கு கல்யாணம். ஓகே. முடிஞ்ச உடனே அப்புறம் எனக்கு ஒரு 12 வருஷம் பிள்ளை இல்லாம இருந்துச்சு. 12 வருஷம் குழந்தை இல்ல. இப்ப எத்தனை குழந்தை இருக்கு? இப்ப 2 குழந்தை இருக்கு. 2 குழந்தை? ஆமா. ஒரு 12 வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு, அதுக்கு பின்னாடி 7 வருஷம் கழிச்சு ஒரு பையன். 7 வருஷம் கழிச்சு ஒரு பையன். பொம்பளை பிள்ளை இது டிகிரி வரைக்கும் படிக்க வச்சேன். டிகிரி படிக்க வச்சிட்டீங்க? டிகிரி வரைக்கும் படிக்க வச்சேன். பரவாயில்ல. நம்ம கல்வியே தெரியாதுன்ற அர்த்தத்துல நம்ம பிள்ளையாச்சும் நல்ல வழிக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி டிகிரி வரைக்கும் படிக்க வச்சு பாத்துமா காலேஜ், நிர்மலா ஸ்கூலு. சும்மா தான் அந்த காட்டிலே அலைஞ்சு நம்ம கல்வி அறியாம இருக்கோம், நம்ம பிள்ளையாச்சும் ஒரு நல்ல வழிக்கு வரட்டும்னு சொல்லி படிக்க வச்சுட்டீங்க. ஆமா. படிக்க வச்சு கட்டி கொடுத்தாச்சு. ஓகே. கட்டி கொடுத்து பையன் 12 வரைக்கும் படிச்சிருக்கேன். 12வது படிச்சிருக்காரு. ஆமா.
இப்போ அவர் என்ன பண்றாரு? அவர் சும்மா தெரியும் 12 முடிச்ச உடனே எனக்கு பள்ளிக்கூடம் போக முடியாது, காலேஜ் போக முடியாது அப்படின்ட்டு ஆளை ஏற்கிற மாதிரி. ஓகே. அப்படின்ட்டு அவனை நான் கண்டுக்கிறாம ஒரு 4-5 மாதமா கொஞ்சம் மனசு சங்கடப்பட்டு விட்டுட்டேன். சரி. ரொம்ப நான் கெஞ்சி பார்த்தேன் காலைல கூட கும்பிட்டு வந்தேன். காலேஜ் பாப்பா ஒரு பேர் ஆச்சு இருக்கேன், நான் தான் படிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தேன், கேட்கல. கண்டிப்பா சொல்லல. கிட்டத்தட்ட ஒரு 500 ஆடு இருக்கும் அப்படின்னு தம்பி சொல்லியிருந்தான். எப்படி இவ்வளோ ஆடை எப்படி மேய்க்கிறீங்க? இதனால உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா? ப்ராப்ளம் வரத்தான் செய்யும் தம்பி, ரொம்ப நிறையா வருங்க உங்களுக்கு. ஆமாம், நிறையா வரும். ரொம்ப கஷ்டங்களும் வரும். ஆமாம், இதில் வந்து அனுபவப்பட்டவ தான் அதனுடைய இதை பண்ண முடியும், அந்த வருமானத்தை பண்ண முடியும். அப்படி இருந்துமே எங்களுக்கு அவ்வளோ ஆதாயம் கிடையாது, பெருசாக ஆதாயம் கிடையாது. என்னத்தே பேருக்கு ஆடு வச்சிருக்கேன் அப்படின்ற இது பேசுவாங்க. அப்படிங்களா? ஆமாம். ஆனால் தம்பி சொல்லும்போது ஒரு ஆடு ஒன்று 8 ரூபாய்க்கு போகும், அதாவது 8000 ரூபாய்க்கு போகும். இந்த மாதிரி 500 ஆடு இருக்குண்ணே அப்படின்னு சொன்னால் 8000 ரூபாய்க்கு போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட இது உங்களுக்கு லாபம் தானே? லாபம் இல்லைன்னு சொல்கிறீங்களே. இப்போ நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கு 10,000 கூட விற்கும், ஜோடி 20,000 கூட விற்கும், 20,000 கூட விற்கும். அது இப்போ அனுசரியில் ஒரு 5-6 வருஷத்துக்கு உள்ளதா. இப்போ வந்து குட்டி 4,000 3,000 தானே இப்படி விற்று இது பண்ணிக்கிட்டான், அவ்வளோதான். ஆமாம். இப்போ தானே கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு இங்கிட்டு கொஞ்சம் விலைவாசிகள் குடிக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்டு போய் ரொம்ப மக்கள் பெருக உங்களுக்கு கறி விலை ஏறுதுல. கறி விலை ஏற. ஆமாம், ஏறையில் நாங்களுக்கு கூட சொல்லுவோம்ல. ஓகே. இப்போ வந்து இதுக்கு ஏதாவது அந்த சீசன் இப்போ மனுஷனுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபீவரோ, காய்ச்சல், அதாவது காய்ச்சல் வேற ஏதாவது ஒரு வியாதிகளோ இந்த மாதிரி எல்லாம் வரும். இந்த ஆடுகளுக்கு ஏதாவது அப்படி இருக்கா? ஆமாம், கண்டிப்பா அது முழுசும் இருக்கு. நம்ம கவனிப்பு இல்லைன்னு சொன்னா நமக்கு பொருள் இல்லை. ஆமா, அதை வந்து நம்ம கவனிப்பு இந்த மேயிலே எப்படிப்பா இந்த மாதிரி இந்த ஆடு ஒரு வழியை மேய்ச்சப்படாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஊசி மருந்தை மெடிக்கலில் வாங்கிட்டு வந்து நம்மளா போட்டுக்கிறது. நாட்டு வைத்தியமும் பண்ணுவீங்களா? நாட்டு வைத்தியம்னா என்னென்ன பண்ணுவீங்க? நாட்டு வைத்தியம்டா இந்த சீரகம், வெங்காயம், மிளகா, இப்படிக்கான புளி போட்டுக்கிறது அப்படின்னு செய்வான். அப்புறம் இந்த வேற மாதிரி மஞ்சள் கொலை இடிச்சு அதுக்கு நல்லெண்ணெயை ஊற்றி அப்படி வைத்தியம் பண்ணுவான். ஆண் நெஞ்சி ஊற போட்டு ஊற்றுவான். இப்படிதான் நிறையா மூலிகைகள் இருக்கு. அம்புட்டு நோய் அப்போ வராது. இப்போ அம்புட்டு நோய் வந்து நான் சின்ன ஆடு மேய்க்கையில் வந்து சம்பளத்துக்கு தான் ஆடு மேய்ச்சேன். ஓகே. அப்போயே அம்புட்டு நோய் வராது. அப்போ அம்மா கழிச்சல் இதுதான் வரும். ஏசியில உட்காந்து வேலை பார்த்தவங்களாம் இங்க உட்காந்து இங்க நின்று வேலை பார்க்க முடியாதுனே. இது வந்து ஒரு அடர்ந்த முள்ளா இருக்கும்னே, அங்கிட்டு வெள்ளாமையில ஒரு ஆடு போய் மேய்ஞ்சுக்கு இருக்கும்னே. அப்படின்ற போது நம்ம வந்து இப்படி பாஞ்சு போய் நம்ம அந்த ஆட்டை வந்து பத்துவோம். நம்மளுக்கு மூஞ்சிலாம் முள்ளு கிழிச்சிரும். ஆமா, அவங்களாம் வந்து வேலை பார்க்க முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு நாள் கிழிச்சிட்டாலே அவங்களே வெறுத்துருவாங்க. நம்ம சின்ன பிள்ளையில இருந்து இதுல இருக்கணும். சின்ன பிள்ளையில இருந்து இருக்கணும். இப்ப தத்துவம் அந்த கரெக்டா அந்த வாழவடிய வந்தாத்தான் அந்த இது பண்ண அந்த இது புரியும். ஆனா உண்மைதான். இப்போதைக்கு வந்து இந்த ஆட்டுக்குட்டி மேய்ச்சிடும், நம்ம அவரவாரம் பார்த்துருவோம், இதுல ஆதாயம் பார்த்துருவோம்னு சொல்லிலாம் வர்றது ரொம்ப மாபெரும் முட்டாள்தனம். ஆமா, அதனுடைய பக்குவம் தெரியாதுல. உண்மைதான். அந்த பக்குவம் தெரியாம வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நஷ்டம் தான் வரும். ஆமா, எம்புட்டு முதலடி போட்டாலும் நஷ்டம் தான் வரும். இது நீங்க மேய்ச்சல்லாம் போறீங்கல்ல, இந்த வயல்வெளி இந்த இதெல்லாம் மேயும் போது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா? அது நல்ல மழை பெஞ்சா புல்லு ஏறிடும்னே. புல்லும் அந்த வெள்ளாமே ஒரே மாணிக்கா இருக்கும். ஒரே மாதிரி அவங்க வந்து சண்டா ஊண்ட மாட்டாங்க, தெரியாம ஆடு போயிடும். அதுக்கு வஞ்சிக்கிட்டு வருவாங்க. வஞ்சிக்கிட்டு என் காட்டுல எதுக்கு விட்ட, இப்படி விடக்கூடாது, வா ஒரு ஆட்டை பிடிச்சு போய் மந்தையில கட்டுவாங்க, தண்டம் கொடுண்டுவாங்க. அப்படிலாம் செஞ்சிருக்கோம். அப்போ ரொம்ப இப்படி ஒரு காட்டில் போய் மேய்ஞ்சிச்சுனாலே வைய ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் ஆடெல்லாம் ஒரு இடம் நைட்டு தூங்குறதுக்கு ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, அது பேர் என்னது? ஆட்டுக்கடைன்றது வந்து அந்த இடத்துல நீங்கள் ஆடுகளை வைக்கிறது. சுற்றி வலையடிச்சு உள்ள தள்ளி விட்டு சுற்றி கட்டில் போட்டு அங்கேயே படுத்துறீங்க. நைட்டு ஃபுல்லாக அங்கே தான். ஆனால் காவலுக்கு இருக்கணும்ல. காவல் கிடக்கணும் தெரியுங்களா? ஆள் கிடக்கிறது தெரியணும். காவல் அதில் ஒரு தோட்ட வந்துட மாட்டானா அப்படின்னு நினச்சிட்டு அங்கே சுற்றி படுத்துக்கிறது. ஒரு நாய் வந்துடும், ஏதாச்சும் வந்து குட்டியுமா கடிச்சிடும், குட்டியை தூக்கிட்டு போயிடும். தூக்கி உள்ளே கடிச்சு போட்டுரும். அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு அந்த ஆடை வந்து தூக்கிட்டு போறது இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கு. நம்ம ஊர்லயுமே 3ஆவது வருஷம் கூட கட்டிப்பட்ட குட்டி பட்ட பகலே தூக்கிட்டாங்க. அவர் ஆடை தூக்கிட்டு போயிடுவாங்க, குட்டியே தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படிங்களா? ஆமா, இப்பெல்லாம் வந்து இப்ப நம்ம 2 பேரும் நல்லா தான் பேசிக்கிருப்பான். இந்த வாக்குல இப்படி ஓடக்கூடிய வாரனே இப்படி போனது ஒரு குட்டி தூக்கி போனா நான் எனக்கு தம்பி தான் நல்ல மனுஷன் பாத்துக்கிருப்பான். தூக்கிட்டு போனது 500 ஆடு இருக்கு. யாராவது ஒருத்தவங்க ஒரு ஆடை தூக்கிட்டு போட்டா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிச்சிருவீங்க. ஆமா, எப்படி கண்டுபிடி? நம்ம பிள்ளையும் அடுத்தவடையும் தெரியாம போயிடுமா?
அப்படின்ற மாதிரி இந்த ஆடு குட்டி இருக்கா, இந்த ஆட்டு குட்டி இருக்கா, அந்த ஆடு நிற்கிதா, இந்த புருவம் நிற்கிதா, அந்த கிடா குட்டி நிற்கிதா, இந்த வெள்ளாடு நிற்கான்னு பார்த்துருவோம். காலையில் ஒரு டீ குடிச்சிட்டு போய் கடையில் வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படி போய் ஆட்டை ஒதுக்கி செஞ்சு அவங்க இனத்தை பார்த்து ஒதுக்கிறது. அந்த இனம் பார்த்து ஒதுக்கணும்னா ஒதுக்கிறேன். தம்பி நீ படிக்கிறியா? ஆமாண்ணே, நான் 12th படிக்கிறேன். 12th படிச்சுட்டு இருக்கேன். 12th படிக்கிறேன். லீவுன்றனாலே 2 நாள் வந்துருவேன். டயத்துக்கு சாப்பிட்றது, தண்ணி இதெல்லாம் அது வந்து ஒவ்வொரு நாள் கொண்டு வருவாங்க. தம்பி இருந்தாண்டா தம்பி சாப்பாடு கொண்டு வருவான், இல்லண்டா அப்பா வெளியே போனாருண்டா பரோட்டாவோ இல்ல பிரியாணியோ என்னம்டாலும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நேரத்துக்கு டீ இந்த மாதிரி வந்துடும். சாப்பாடுக்கெல்லாம் குறைய கிடையாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அழகர் சாமி அண்ணனும் நம்ம பெத்து தம்பியும் பேசுனதை கேட்டிங்களா? இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு சின்ன ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.